சித்தர்கள் நரம்புகளை வலிமையாக்க, இரும்பு மாதிரி ஆக்கிறதுக்கு நிறைய மூலிகைகளை நமக்கு சொல்லியிருக்காங்க. தினந்தோறும் உணவில் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்றது பெரும்பாலும் ஒரு சிலருக்கு, அதுவும் நம்ம உலக அளவில் அதிகமான நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனை இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்றது. நம்ம பிரெயின்ல செக்ரேட் ஆகக்கூடிய அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் இல்லாம போறது. சின்னதா ஒரு ஊசி, ஒரு குண்டு ஊசி வச்சுங்க கால் பாதத்துல குத்துற மாதிரி, அதுவும் ஸ்பெஷலா நைட்டு தாங்க எனக்கு தெரியுது அப்படின்னு நீங்க நிறைய பேர் சொல்றீங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தேன். ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நரம்புகள் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிக்கும். வெல்கம் டு நித்யாஸ் வாரம், where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சித்தர்கள் நரம்புகளை வலிமையாக்க, இரும்பு மாதிரி ஆக்கிறதுக்கு நிறைய மூலிகைகளை நமக்கு சொல்லியிருக்காங்க. தினந்தோறும் உணவில் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது தொடர்பான நியூரலாஜிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்கான சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு 35-40 வயதை கடந்தவங்களுக்கு தினந்தோறும் செய்யக்கூடிய சில வேலைகளை செய்ய முடியாமல் போகிறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு உடல் சோர்வு ஏற்படுறது, கண் பார்வை குறைபாடு, கைகளில் ஒரு நடுக்கம், கால்களில் ஒரு நடுக்கம், நடை தடுமாற்றம் ஏற்படுறது. என்னோட கெயிட் நார்மலாகவே இல்லையே, நான் நேராக போகணும்னு நினைக்கிறேன், ஒரு சைடாக போகுது, கால் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன், அது என்னால் முடியாமல் போகுதே. இப்போ இந்த நரம்புகளில் என்னதாங்க பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு யோசிக்கிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலும் ஒரு சிலருக்கு, அதுவும் நம்ம உலக அளவில் அதிகமான நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனை இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது. நம்ம பிரெயினில் செக்ரேட் ஆகக்கூடிய அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் இல்லாமல் போகிறது. இந்த டோபமைன், செரட்டோனின் இதோட லெவல் குறையிறதுனால பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த கைகளில் நடுக்கம் ஏற்படுறதுங்க. அதே மாதிரி நரம்புகள் வேறு எந்த பிரச்சனையில நமக்கு பாதிக்கப்படுது? செர்விக்கல், லம்பார் ஸ்பாண்டலோசிஸ் கண்டிஷன்ல டிஸ்க் பல்ஜ் இருந்து அந்த பல்ஜான டிஸ்க் நம்ம நரம்புகளை அழுத்தும் போது, நரம்புகளில் ஏற்படக்கூடிய அழுத்தம், நரம்புகளில் அழுத்தம் ஏற்பட்டு நம்மளுடைய கைகள்லையும் கால்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மறுத்து போகிற உணர்வு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மறுத்து போகிற உணர்வு நமக்கு தெரியறது, கை கால்கள் மறுத்து போகிறது. சின்னதாக ஒரு ஊசி, ஒரு குண்டு ஊசி வச்சுங்க கால் பாதத்தில் குத்துற மாதிரி, அதுவும் ஸ்பெஷலாக நைட்டு தாங்க எனக்கு தெரியுது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தனாலும் கால் பாதத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான். ஸோ கால் பாதத்தில் இந்த மாதிரி மறுத்து போகிற ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா நமக்கு நரம்புகள் வீக் ஆகுது அப்படின்றத நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாங்க. அப்போ ரெகுலராக இந்த நரம்புகளை வலிமைப்படுத்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணாலே இந்த மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நடுக்கம் ஏற்படுறது, கை கால்களில் பிரச்சனை, இது எல்லாமே நினைவு திறன் குறையிறது, ஞாபக மறதியாகவே இருக்குங்க, எந்த ஒர்க்லையுமே என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ரெகுலராக நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி அயன், கால்சியம், மெக்னீஷியம், ஜிங்க் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். புரோட்டீன் சார்ந்த உணவுகளும் நம்ம நிறைய எடுத்துக்கணும். அப்போது இந்த ஸ்ப்ரவுட்ஸ், முளை கட்டிய தானிய வகைகள் ரொம்ப முக்கியம். ஸோ தினந்தோறும் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதுவே உங்களுக்கு நல்லாவே ரொம்ப பெட்டர் ரிசல்ட்டே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸில் நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா கொத்தவரங்காய். மறக்காமல் கொத்தவரங்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. இது ஜூஸாக நீங்கள் குடிக்கலாம். நரம்புகளை வலிமையாக்குறதுக்கு உங்களுக்கு இந்த கொத்தவரங்காய் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த கொத்தவரங்காய் எடுத்துகிட்டு அதை நல்லா ஜூஸ் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணி நீங்கள் அதை குடிச்சிக்கலாம். ஸோ அப்படி ரெகுலராக நீங்கள் குடிக்கும்போது நரம்புகள், நமக்கு நிறைய பேருக்கு நம்ம பிளாக்கேஜ் இருக்கும், ஸோ நம்ம திங்க் பண்ணுறோம் ஆனால் அது அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரி கண்டிஷன்லாம் இருந்துச்சுன்னா கொத்தவரங்காய் சாறு நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். இதனோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது முருங்கைக்காய் ரொம்ப முக்கியம்.
நரம்புகள் வலிமையாக வெண்டைக்காய் தினந்தோறும் உணவுல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய், அவரைக்காய். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய நரம்புகளை வலிமையாக்கக்கூடியதுங்க. ரெகுலராக இதை நம்ம எடுத்துக்கலாம். சித்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நரம்புகள் வலுப்பெறுவதற்கான மருந்துகள் வல்லாரை ரொம்ப முக்கியம். ஸோ ரெகுலரா இந்த வல்லாரை சார்ந்த மருந்துகள், வல்லாரை கற்பமாக எடுக்கலாம், வல்லாரை சூரணமாக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ வல்லாரை கற்பமான மருந்துகளாக நம்ம பயன்படுத்தும் போது நரம்புகள் வலிமையாக இருக்கும். ஸோ இந்த வல்லாரை பொடி இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த வல்லாரை பொடியோட நம்ம சில வகையான மூலிகை சாறு கலந்து நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல நெல்லிக்காய் சாறு அதனோட கலந்துக்கணும். ஆவாரம் பூ மற்றும் ஆவாரம் பூவோட இலைகள் இருக்கு பார்த்தீங்களா, இதையும் அரைச்சு சாறு எடுத்து இந்த வல்லாரையோட கலந்துடணும். ஸோ இப்படி கலந்து இதை உலர்த்தி எடுத்து நம்ம மருந்தாக பயன்படுத்த போகிறோம். ஸோ அப்படி எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல் நலனில் அதிகமான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நரம்புகள் எல்லாமே வலிமையாக மாற ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நரம்புகள் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ தினந்தோறும் உணவில் பார்த்திங்கன்னா கேழ்வரகு சேர்த்துக்கணும், மூங்கில் அரிசி ரொம்ப முக்கியம், கருப்பு உளுந்து நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கணும். அதே மாதிரி இந்த ராஜ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னி பீன்ஸ், ஸோ இதுலேயுமே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய நரம்புகள் வலிமையாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ கை நடுக்கம் இருக்குது, கால் நடுக்கம் இருக்குது, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, அந்த கை நடுக்கத்தினால எந்த ஒர்க்குமே பண்ண முடியல, அப்போது இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக்கிட்டே வாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக சில வகையான தைல வகைகள் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கழுத்தில் இருந்து இல்லை உடல் முழுவதுமே எண்ணெய் குளியல் மாதிரி நம்ம எடுக்கலாம். ஸோ இதற்கு சிட்ராமூட்டி தைலமோ இல்லை குறுந்தொட்டி வேர் தைலமோ நம்ம பயன்படுத்தலாம். ஸோ தலையில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு கழுத்து, ஷோல்டர் ஜாயிண்ட், கைகளில் இந்த இடங்கள்ல எல்லாமே நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு வெந்நீரில் குடிக்கணும். ஸோ இப்படி நம்ம பயன்படுத்தும் பொழுதும் நரம்புகள் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ரெகுலராக நம்ம எடுக்கக்கூடிய சில விஷயங்கள். ஸோ பூனைக்காளி பவுடர், ஸோ பூனைக்காளி விதை இருக்குது பார்த்தீங்களா, இதை பொடி செய்து வச்சுட்டு இந்த பவுடரை காலை இரவு 2 வேளையும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஸோ பாலில் கலந்து பூனைக்காளி விதைகளை ரெகுலராக எடுத்துக்கிட்டே வாங்க. நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது ஒரு முழு தீர்வாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கின்சன்ஸ் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, ஸோ கை நடுக்கம் இருக்குது, கால் நடுக்கம் இருக்குது, சில நேரம் ஃபேஸில் எந்த எக்ஸ்ப்ரெஷனுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலோ இல்லை ஒரு சிலருக்கு கிரேனியல் நர்வ்ஸ், ஸோ முகத்தில் இருக்கக்கூடிய கிரேனியல் நர்வ்ஸ் பாதிப்புனால முக தசைகள் நமக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலோ அந்த மாதிரி கண்டிஷனுக்கும் பூனைக்காளி விதையை ஒரு அரை ஸ்பூன் காலையிலும் இரவும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.